ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, பொங்கல் சீரு இப்போ எல்லா வீட்லயுமே களை கட்டும். நான் திருச்சியில இருந்த வரைக்குமே இத பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. 21 வருஷம். இங்க வந்ததுக்கப்புறம் இந்த கிராமத்து சைடுலாம் பொங்கல் சீர் வைக்கிறதே பெரிய ஒரு விஷயமா பண்றாங்க. அதில வந்து இத்தன வருஷமா நானும் யோசிச்சேன். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு. போன வருஷம் என்னுடைய ஃபேவரைட் யூடியூபர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க சேனல்ல இந்த பொங்கல் சீருக்கான அர்த்தங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ நான் போன வருஷம் எங்களால பண்ண முடியல. அதனால அம்மாட்ட போன வருஷம் நான் சொல்ட்டேன். அம்மா அடுத்த வருஷம் 2 அத்தைக்கும் சரி, எங்க அப்பா கூட பிறந்த 2 தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, தங்கச்சிங்களுக்கும் சரி இது மாரி தான் பொங்கல் சீர் வைக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு நம்ம யூஸ் பண்ற பொருள் பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் வந்து அந்த லேடீஸ் யூஸ் பண்ற வளையல், கண்ணாடி, சீப்பு இதெல்லாம் வச்சு நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பணம், இல்லன்னா அவங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா, அத நம்ம வச்சு நம்ம பொங்கல் சீர் தரலான்னு, நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாரி பயன்படுத்தணும். இத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த வருஷம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் நாங்க எங்க வீட்ல 4 பேத்துக்கும் நல்லபடியா பொங்கல் சீர் வச்சோம்.